शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान्. கிரமமுக்தி விசாரம் இன்னைக்கு முடிக்கணும். அந்த பகவத்கீதா வாக்கியம் விசாரம் பண்ண வேண்டியதா இருக்கு. அப்படின்னா ஆப்ரம்ம புவனால் லோகாக புனராவர்த்தினோர்ஜுனம் இருக்கு. அதை இந்த பிரம்மலோகத்தில் போனவர் திருப்பி வராது தானே சொல்லணும். நக புனராவர்த்தன்னு சுத்தி இருக்கு. அது வச்சுதான் நம்ம சித்தாந்தம் இருக்கு. நக புனராவர்த்ததே சகனா யார பிரம்மலோகத்தில் போனவர் அவனுக்கு புனராவர்த்தி கிடையாதுன்னா இருக்கு சுத்தியில. ஏதையா பிரதிபத்தியமான இமம் மாணவம் ஆவர்த்தம் ஆவர்த்தம் தேவை இருக்கு. அந்த விருதாரங்களுக்கும் அப்படிதான் இருக்கு. இதெல்லாம் பார்த்தால் பிரம்மலோகத்தில் போனவர் திருப்பி இந்த சம்சாரத்தில் திருப்பி வராது தெரியாது. ஆனா கீதையில என்ன சொல்றது, பிரம்மபூனாக லோகாக புனராவர்த்தினோர்ஜுனான்னு இருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம்? பிரம்ம லோகம் வரைக்கும் எல்லா லோகங்களும் புனராவர்த்திதான், எங்க போனாலும் திருப்பி வர வேண்டியதான் இருக்குன்னு தெரியுது. அது விருத்தமாச்சியங்களும் சந்தேகம் இருக்கலாம். இப்ப இந்த சந்தேகத்துக்கு என்ன சொல்லலாம், இப்படி பண்ணலாமான்னு ஒரு கேள்வி நடுவில். பிரம்மபூனாத் இருக்கு. இந்த ஆணுன்னு ஒரு உபசர்க்கம் வரும். பிரம்மபூனம் வரைக்கும் அந்த வரைக்கும் அர்த்தம் சொல்லலாமே. அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்படி பண்ணுவோம், பிரம்மலோகம் வேண்டாம், பிரம்மலோகம் வேற. பிரம்மலோகம் வரைக்கும் மற்ற எல்லா உலகங்களும் புனராவர்த்திகள். பிரம்மலோகம் தனி இருக்க, அதுக்கு புனராவர்த்தி கிடையாது. அபிவியாப்தியான ஒரு அர்த்தம், மரியாதான இன்னொரு அர்த்தம். சாஸ்திரியமா சொன்னா அபிவியாப்தியா அபிவியாப்தியாதிகரணம் சொல்லுவோம். அதுவும் சேர்த்துங்க. பிரம்மபூனாத்மனா ஆபாலவர்த்தம் ஜனா சொல்றது இல்லையா. ஆபாலவர்த்தம் பாலர்கள் இருந்த வரைக்கும் எல்லாரும் சேர்த்துங்க. அப்படி இருக்கிறதா பரியந்தம் அது வரைக்கும் அது வேண்டாம், அப்படி இருக்கலாமா? இது ஒரு சந்தேகம். இப்போ நமக்கு சித்தாந்தத்துக்கு சேர்ந்த மாதிரி பார்க்கணும்னா எப்படி இருக்கலாம்? பிரம்மலோகம் வேண்டாம், பிரம்மலோகம் தனி இருக்கட்டும், பிரம்மலோகம் வரைக்கும் எல்லா லோகங்களும் புனராவர்த்திகள், இப்படி அர்த்தம் பண்ணலாமே கேட்டா அது சரியா வராது. என்ன குழப்பம்? அடுத்த லைன் அதுக்கு அனுகுணமா இல்லை. மானு பேசியது கௌந்தேய புனர்ஜன்ம நவித்யதே. பாருங்க, பிரம்மபுவனால் லோகாக புனராவர்த்தினோர்ஜுனா மானு பேசியது கௌந்தேய புனர்ஜன்ம நவித்யதே. என்னை அடங்குவதற்கு புனர்ஜென்மம் கிடையாது தானே சொல்றது. மாமு பேசிய தூ, அந்த தூ சப்தத்தினால பாக்கி எல்லாமே வியாபத்தி பண்றது. ஒரே ஒரு உபாயம் தான் இருக்கு. புனராவர்த்தி இல்லாம புனர்ஜென்மம் இல்லாம பார்க்கணும்னா ஒரே ஒரு ஆவர்த்தியா ஒரே ஒரு உபாயம் தான் இருக்கு. மாமு பேசியா. மாமு பேசியன்னா அவருடைய காலில் இருந்து நஷ்டம் கிடையாது. மாம்னா என்னுடைய சுரூப ஞானத்தினால நஷ்டம், அகண்ட பிரம்ம சாட்சா்காரத்தினால எல்லா இடத்திலும் மாம் அஸ்மசப்தம் இருந்தாலும் ஸ்ரீகிருஷ்ண வாசுதேவன் அர்த்தம் கிடையாது பாரமார்த்திக திருஷ்டியில. சாஸ்திர திருஷ்டியாக உபதேசோ வாமதேவ பிரம்மசூத்திரம் சாஸ்திர திருஷ்டியை சொல்றது. நான் அதெல்லாம் அந்த கௌஷீதிக்கு உபதேசத்துல வந்திருக்கும். அப்போ மானுதேசியது கௌந்தேயா புனர்ஜென்மம் நவித்யதே. என்னை அடைஞ்சு அதுக்கப்புறம் புனர்ஜென்மம் கிடையாதுன்னு சொல்றது. பாக்கி எல்லாம் வேற எந்த வழி இருந்தாலும் அது ஒன்றும் புனராவர்த்திக்காக அபுனராவர்த்திக்காக ஆகாத புனராவர்த்திமா இருக்கும் தான் அர்த்தம் சொல்லணும். அப்போ இப்படி பார்த்தால் பிரம்மபுவனாவது லோகா, பிரம்மலோகமும் எல்லா லோகமும் புனராவர்த்தி இருக்கிறது தான் அர்த்தம் கிடைக்கிறது. அப்போ உங்களுடைய சித்தாந்தத்துல அது அப்படியே வெடிக்கல். இன்னும் வேற ஒரு வழி சொல்லலாமே. இன்னும் வேற ஒரு வழி அப்படின்னா, பிரம்மலோகத்துல போறதுக்கு எல்லாருக்கும் புனராவர்த்தி இருக்கா இல்லையான்னு வேற விஷயம். கீதையில என்ன இருக்கு? பிரம்ம புவனாவது லோகாகத்தான இருக்க. எப்படி கவனிக்கணும்னா, பிரம்மலோகத்தில் போன முமுட்சுக்கள் வேற, அந்த பிரம்மலோகம் என்கிறது வேற. அப்படி பார்த்து அர்த்தம் பண்ணலாமே. இன்னொரு கேள்வி என்ன அர்த்தம்? பிரம்மலோகம் இருக்கொண்டு இருக்கு இல்லையா ஒரு பிரதேசம், அந்த பிரதேசம்
விநாசம் இருக்க, திருப்பி வருது, திருப்பி மகாபிரளயத்துல போய் வைக்கிறது, திருப்பி வருது, இப்படி எல்லாம் இருந்தாலும் அங்கே பிரம்மலோகத்தில் போனவர் புனராவர்த்தி இல்லாமே இருக்கட்டுமே. பிரம்மலோகம்ன்றது கதாக முமுட்சவா, பிரம்மலோகத்தில் போய் போகங்கள் அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடியவர் முமுட்சுக்கள். அவர் வைராகியம் அடைந்து அப்புறம் பிரம்மசாட்சா்காரம் பண்ணி அந்த முக்தாவா இருக்கட்டுமே, திருப்பி வர வேண்டாம். பிரம்மலோகம் வந்து அவருக்கு என்ன, பிரம்மலோகத்துக்கு தானே புனராவர்த்தி சொல்லியிருக்கும். பிரம்மலோகத்தில் போனவருக்கு புனராவர்த்தி சொல்லலையே. பிரம்மலோகத்தில் போனவருக்கு போன மனுஷியா ஜீவாத்மாக்கள் இருக்காரு, அவருக்கு புனராவர்த்தி சொல்லியே கீதையில. பிரம்ம புவனா லோகாக, லோகான அர்த்தம் பிரம்ம புவனம் பாஷை. லோகம்னா பிரம்மலோகத்தில் போய் இங்க உபாசனம் பண்ணி பிரம்மலோகத்தில் போனவர் அர்த்தம் சொல்லல பாஷ்யத்துல. பாஷ்யம் என்ன இருக்கு, பிரம்மலோகா பிரம்ம புவனம் இருக்கு சாங்கர பாஷ்யத்துல. அப்படி பார்த்தால் பிரம்ம லோகத்தை அந்த பிரதேசத்துக்கு தானே புனராவர்த்தி சொல்லியிருக்கும். அங்க போய் இருக்கக்கூடிய மனுஷியாருக்கு புனராவர்த்தி சொல்லணும் கேட்கலாம், பாசம் தான். ஆனா இதனால என்ன வந்தது, இப்போ இந்த இந்த கீதா வாக்கியம்ங்கிறது பிரம்மலோகத்தில் போனவருக்கு புனராவர்த்தி இருக்கா என்கிறதுக்கும் பிரமாணம் இல்லை, இல்லைங்கிறதுக்கும் பிரமாணம் இல்லை. அது தள்ளிட வேண்டியது புரியுதா. அதனால இந்த வாக்கியத்தினால ஒண்ணும் வாங்காது. ஆனா சம்பிரதாயம் அப்படி இல்லை. சம்பிரதாயம்னா வேதாந்த சம்பிரதாயத்துல சில விஷயங்கள் ஒருவேளை ஆச்சாரியால் முகமா தான் கிரகிக்க முடியும். அப்படியும் இருக்கு. பகவத்பாதால பாஷ்யத்துல சொல்லியிருக்கார், சாந்தோக்கிய பாஷ்யத்துல ஸ்பஷ்டமா இல்ல. இமம் மானவம் ஆவர்த்தம் ஆவர்த்தந்தேங்கிற ஒரு லைன் சுத்தி வாக்கியம் சாந்தோக்கியத்திலும் வருது, பிருகதாரண்யத்திலும் வருது. ஏதையா ததா பிரதிபத்தியமா, ஏதையா பிரதிபத்தியமானாக இமம் மானவம் ஆவர்த்தம் ஆவர்த்தந்தே இருக்கு. அந்த சுத்தி வாக்கியம் சாந்தோக்கியத்திலும் வருது, பிருகதாரண்யத்திலும் வருது. அது சாந்தோக்கியத்துல பெருசா வரும்னு சொல்லல. பிருகதாரண்ய வாக்கியம் இருக்கு, அங்க ஒன்னா ஸ்பஷ்டமா பாஷிகாரம் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்க, பிரம்மலோகத்துல போனதுனால புனராவர்த்தி இல்லைன்னு சொல்ல முடியாது. பிரம்மலோகத்துல போனாலும் ஒருவேளை புனராவர்த்தி இருக்கலாம். அங்கே போய் சாட்சாத்காரம் வந்தால் புனராவர்த்தி இருக்காங்க, அவ்வளவுதான் விசேஷம். பிரம்மலோகத்தில் போய் போனால் எல்லாம் சேஃபா எடுத்து நினைக்க கூடாது. போய் சாட்சாத்காரம் அடையிறதா இருந்தால் புனராவர்த்தி இருக்கும் தான் அர்த்தம்னு அவர் சொல்றார். அதை எப்படி கண்டுபிடிச்சிருக்க, அந்த சுதி வாக்கியத்துல இருந்த ஏதையா பிரதிபத்தியமான, ஏதையான இந்த அச்சிராதி மார்க்கத்துல போறவர் இமம் மானவம் ஆவர்த்தம் ந ஆவர்த்தந்தே, இமம் மானவம் ஆவர்த்தம் ந ஆவர்த்தந்தே வாக்கியம் இருக்கு. மானவம் ஆவர்த்தம் என்ன அர்த்தம், மண்ணுந்தரம்னு அர்த்தம். மனுவை குறித்த மனு சம்பந்தியா இருக்கிறது மாணவர். ஆவர்த்தம்னா ஒரு மனுவனுடைய காலம். மன்வந்தரம்னு நம்மளுடைய பாஷா, ஒரு மன்வந்தரம் இத்தனை காலம் அப்படி இருக்கு இல்லையா. மன்வந்தரம் இமம் மானவம் ஆவர்த்தம் ஆவர்த்தந்தே, இந்த மன்வந்தரத்தில் அவர் திருப்பி வர மாட்டார். இமம் ஒரு விசேஷம் போட்டிருக்காரு. இமம் போட்டிருக்காருன்னா ஒருத்தர் போடுறதில்லை, அது சுதி, ஒருத்தர் புத்திபூர்வமா போடல, அது அபௌருஷய வாக்கியம். அந்த இமம் ஒரு விசேஷம் இருக்கு. இந்த மாணவம் ஆவர்த்தம், இந்த மன்வந்தரத்தில் அவர் திருப்பி வராது அர்த்தம் கொடுக்கணும். இந்த மன்வந்தரத்தில் எதுக்காக சொல்றார், இழுத்தி பேசுறார். நடக்கிற மன்வந்தரத்தில், எந்த மன்வந்தரத்தில் அவர் பிரம்மலோகத்தில் போயிருக்காரோ அந்த மன்வந்தரத்தில் மறுபடியும் திருப்பி வராது. எவனா இருந்தாலும் எந்த உபாசனம் பண்ணாலும் அந்த பிரம்மலோகத்துல போறதுக்கு உபாயமா சுதியில் சொல்லப்படுற உபாசனத்தை பண்றவன் போறதா இருந்தால் இந்த மன்வந்தரத்தில் திருப்பி வரமாட்டான். அடுத்த மன்வந்தரத்துல சொல்ல முடியாது, சாட்சாத்காரம் வரலைன்னா திருப்பி வந்தா ஆகும். இப்படி விவசாயம் பண்ணியிருக்காங்க. அப்போ பிரம்மலோகத்துல போனாலும் ஒருவேளை திருப்பி வரலாம். அப்படி இந்த மோட்ச பலகமா எத்தனையோ உபாசனங்கள் விதிக்கிறதுன்னு சொன்னேன் இல்லையா, அது எப்படி அவங்களுடைய விவசாயம் கேட்டா, இந்த உபாசனம் பண்ணால் சாட்சாத்காரம் கிடைக்காம இருந்தால் திருப்பி வருதுன்னு அர்த்தம். அப்படின்னா அங்கே போதம் அனுபவிச்சு வைராக்கியம் வந்து சாட்சாத்காரம் கிடைக்கும் என்ற ஒரு நியமம் இருக்கு, அந்த நியமம் இல்லாமையும் இருக்கு. ரெண்டு விதமா தெரியுது. போதம் அனுபவிச்சு வைராக்கியம் வருதுன்னு அர்த்தம்,
அனுபவிச்சு வரதில்லை. அனுபவிச்சு விவேகம் இருந்தால் வைராக்கியம் வருது. ரொம்ப காலம் போகம் அனுபவிச்சா வைராக்கியம் வருவா சொல்லியிருக்கா. ஜாத காம காமான உபபோகேன சாமியதி இருக்கு. காமான உபபோகேன காமோக சாமியதி. ரொம்ப வருஷமா விஷயங்கள் அனுபவிச்சுட்டா இருக்கிறதா இருந்தால் ஒருவேளை வைராக்கியம் வருவோம் அப்படின்னு லோகத்துல அனுபவிச்சு இருக்கு இல்லையா? அப்படியும் இருக்கு இல்லையா? அனுபவிச்சு வைராக்கியம் வர மாதிரியும் இருக்க. ஒரு வண்டி வச்சுருக்கேன், ஒரு பைக் வச்சுருக்கேன், ரொம்ப வருஷமா இதை வேண்டாம் கொடுத்து இன்னொன்னு வைராக்கியம் வருது இல்லையா? வரதில்லை. நான் இப்ப இப்பயே சொன்னேன், வாயிலே வந்துருக்கு வைராக்கியம் வரல. நான் என்ன சொன்னேன்? ரொம்ப வருஷமா ஆயிடுச்சு, இன்னொன்னு வாங்கணும். இது வேண்டாம், இது மாதிரி இன்னொன்னு இருந்தா பரவாயில்ல, அதுக்கு வைராக்கியம் பேர் கிடையாது. ரொம்ப வருஷமா வச்சுருக்கேன், இது வேண்டாம், இதோட இன்னும் உத்கிருஷ்டமா பலவித யானங்கள் பைக்கில் எல்லாம் வந்திருக்கோம், பார்த்துட்டு இருக்கோம். இது வேண்டாம், அதுக்கு வைராக்கியம் இல்லை, இது கிடையாது. விஷயமாத்திர வைராக்கியம். அதான் அந்த விவேகத்தோட இருந்து வைராக்கியம் சாட்சா்காரம் வருதா இருந்தால் இல்லைன்னு பார்த்தோம் தான். இதுக்காக என்ன சம்பிரதாயம்னு சொல்றது, பிரம்மலோகம் போறதுக்கு 2 விதமான உபாசனங்கள். அதுக்குதான் சொன்னேன், இங்க வைராக்கியம் இல்லைன்னா என்ன பண்ண முடியும்? அங்க இருக்குமா அது கேள்வி வரல. அங்க இருக்கும் சொல்றேன், அங்க இருக்கும். அதுக்கு அது அந்த உபாசனத்தினுடைய விசேஷம். அதுக்காக நான் சொன்னேன், சில உபாசனங்கள் இருக்க, இந்த உபாசனம் உங்களே பிரம்மலோகத்துல அந்த உபாசனத்துக்கு அவ்வளவு அவளுக்கு சாமர்த்தியம்னா பொறுப்பு இருக்கு, அந்த உபாசனத்துக்கே பொறுப்பு இருக்கு. உபாசனத்தினுடைய என்னது இது இருக்கு, உபாசனத்துக்கே அந்த பொறுப்பு இருக்கு. என்ன பொறுப்பு? அங்கே போகம் நடத்துறது மட்டும் இல்லை, போகம் நடத்தி கொஞ்சம் காலம் கழித்து உங்களுக்கு வைராகியத்தை கொடுத்த சிரவணத்தை பண்ணி வச்ச உங்களுக்கு சாட்சா்காரத்தை கொடுத்த அவித்தையே போக்கி மோட்சத்தை கொடுக்க. அதுக்காக தான் வரேன், அதுக்காக சொல்றேன். இப்ப 2 விதமா உபாசனத்தை பிரிச்சு பார்க்கணும். சில உபாசனங்கள் இருக்கு, பஞ்சாக்னி வித்யான உபாசனம், அந்த மாதிரி சில உபாசனங்கள் எல்லாம் இருக்கு. இந்த உபாசனத்துக்கு எல்லாம் பிரம்மலோகத்தில் போகலாம் என்கிற ஒரு பலன்தான். அங்கே வைராக்கியம் ஏற்படும், அங்கே சாட்சா்காரம் கிடைக்கும், அந்த வரைக்கும் அதுக்கு பலன் சொல்லலை. எந்த உபாசனத்துக்கு இந்த பலன் கேட்டா அகங்கிரகோபாசனம், ஒரு உபாசனம். பிரம்மோபாசனம். இப்போ பிரம்மசூத்திர பாஷ்யங்கள் பார்த்தால், பிரம்மசூத்திர பாஷ்ய புஸ்தகம் இருக்கு, அதுல முதல் அத்தியாயத்துல எத்தனையோ இடங்கள் இருக்கு. தஹரோபாசனம், சாண்டில்ய வித்யா, இந்த பிராண வித்யா, சக்ஷுஷி புருஷோதிஷ்யது, அந்த மாதிரி பல இடம், எத்தனையோ அதிகரணங்கள், பல அதிகரணங்கள் உபாசனம் தான். அதுக்காக தான் இந்த வேதாந்த விசாரம்னா நிர்குண சாட்சா்கார விசாரம் மட்டும் இல்லை, உபாசனா விசாரம் தான் ஒரு பாதியும் இருக்கு வேதாந்தத்துல. அதனால கவனிக்காம இருக்க முடியாது, கவனிக்கணும். எத்தனையோ உபாசனங்கள் விகிதமா இருக்கு. இது எல்லாமே அகங்கிரகோபாசனத்துக்கு ஒரு பேரு. அகங்கிரகோபாசனம் பிரம்மோபாசனமே. பிரம்மோபாசனம் பண்ணி பிரம்மலோகத்தில் போறவாளுக்கு இந்த பலம். நீங்க உங்ககிட்ட சொன்ன மாதிரி அந்த உபாசனங்கள் என்ன பண்ணும்? உங்களுக்கு அங்கே போகமும் கொடுத்த, கொஞ்சம் காலம் கழிச்சு வைராக்கியமும் கொடுத்த, சிரவணத்தையும் பண்றதுக்கு வச்ச, சாட்சா்காரத்தையும் கொடுத்த முக்தர்களா பண்றதுக்கு அந்த உபாசனத்துக்கு பொறுப்பு இருக்கு. அந்த மாதிரி உபாசனங்கள் அது. வேறு விதமான உபாசனங்கள் இருக்கு. அந்த உபாசனம் அகங்கிரகோபாசனம் இல்லை, பிரம்மோபாசனமும் கிடையாது. ஆனா அதுக்கு நான் பிரம்மலோகத்துல போற பலன் இருக்கிறது எப்படி தெரியுதுன்னு கேட்டா, அங்கேயே ஒரு வாக்கிலே இருக்கு, சுத்தியே இருக்கு இந்த உபாசனத்துக்கு பிரம்மலோக பலன். அப்போ அப்படி சுத்தியே இருக்கிறதா இருந்தா கேட்க வேண்டாமா? கேட்கணும். அதனால அந்த உபாசனத்துக்கு சுத்தை பத்தி சொல்றேன். பிரம்மலோகம் போறதுக்கு மட்டும்தான் அது உபயோகப்படுது. அந்த உபாசனத்துக்கு அவ்வளவுதான் பொறுப்பு. உங்களை பிரம்மலோகத்துல ஏற்றி விடுறதுக்கு தான் பொறுப்பு இருக்கு. பிரம்மலோகத்தில் போறப்பம் உங்களுக்கு வைராக்கியம் வருமா, சிரவணம் கிடைக்குமா, சாட்சா்காரம் வருமா, இதெல்லாம் வந்து உபாசனத்தினுடைய இல்லை. போனப்புறம் உங்களுக்கு வரதா இருந்தால் யாரும் விரோதம் பண்ணல. வரதா இருந்தால் கண்டிப்பா சாட்சா்காரம் வரைக்கும் வரலாம், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா சாட்சா்காரம் வரல என்றால் திருப்பி அங்கே இருக்கலாம். இந்த மன்வந்திரம் முடிகிற வரைக்கும் அங்கே இருக்கலாம், யோகம் அனுபவித்து இருக்கலாம், திருப்பி வர வேண்டியதா போயிடும்.
இவ்வளவுதான் காரணம். ரெண்டு விதமான உபாசனங்கள் இருக்க, ரெண்டுத்துக்கும் பிரம்மலோக பிராப்தி என்ற பலம் இருந்தாலும் அங்கே வைராகியாதி சாதனங்கள் எல்லாம் உங்களுக்கு கொடுத்து மோட்சம் வரைக்கும் உங்களை கொண்டு போறதுக்கு சாமர்த்தியம் இல்லை. அப்ப ரெண்டு விதமான உபாசனங்கள் மூலமா உங்களுக்கு பிரம்மலோக பிராப்தி கிடைக்கும். கிடைச்சாலும் சில உபாசனங்கள் வழியே போறதா இருந்தா திருப்பி வரணும், சில உபாசனங்கள் இருந்தா இல்லை. இந்த மாதிரி ஒரு விபாகம் இருக்கு. அந்த விபாகம் இருக்கிறதுனால இப்ப பகவத்கீதா வாக்கியத்துக்கு அந்த அர்த்தமா இருந்தா கூட ஒன்றும் தப்பு இல்லை. பிரம்மலோகத்தில் போனாலும் திருப்பி வரணும் இல்லையா? பஞ்சாக்னி வித்தியெல்லாம் வேற விதமா உபாசத்தினால பிரம்மலோகம் போனாலும் திருப்பி வரணும் இல்லையா? வரணும், இல்லையா? இல்லை. இப்ப யாரோ ஒருத்தருக்கு சாட்சா்காரம் வருதா இருந்தால், வைராகியம் வருதா இருந்தால், சாட்சா்காரம் வருதா இருந்தால், மோட்சம் என்கிற விஷயத்துல எங்கேயும் சித்தாந்த வேதம் இல்லை. இவர் கேட்ட மாதிரி இங்கே கிடைக்கலாம் இல்லையா? அப்ப அதுக்கு ஒன்றும் விசேஷம் இல்லை. இப்ப சொர்க்கத்துக்கும் பிரம்மலோகத்துக்கும் என்ன விசேஷம் வந்து சில பேர் கேட்கிறார். ஏன்னா சொர்க்கத்திலும் பிரம்ம வித்யா வர்றதுக்கு வாய்ப்பே இருக்கு. சொர்க்கத்தில் போனவருக்கு சிரவணம் வைராகியம் வரக்கூடாது இருக்கா? அப்படி இல்லை, வைராகியம் வரலாம், கண்டிப்பா வைராகியம் வரலாம். வைராகியம் வந்தால் அவருக்கு சிரவணாதிகள் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். இருந்தால் சாட்சா்காரம் வரலாம், வந்தால் அழைத்து போகலாம், சந்தேகமே கிடையாது. அப்ப பிரம்மலோகத்துக்கும் சொர்க்கத்துக்கும் என்ன ஒரு டிஃபரன்ஸ் கேட்டா சின்ன ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. இந்த பிரம்மலோகத்துக்கு போனா ஒண்ணு இந்த விஷயம், இந்த கமமுக்தி பலகமான உபாசனம் பண்ணி போறதா இருந்தால் கண்டிப்பா அந்த வரைக்கும் இருக்கும் என்கிற ஒரு கன்ஃபர்மேஷன் இருக்கு. இங்க அது இல்லை, சொர்க்கத்துல அது கிடையாது. அது ஒண்ணு. இன்னொன்னு, சொர்க்கத்துல உங்களுக்கு பிரம்ம தத்துவத்தை உபதேசம் பண்றதுக்கு ஒருத்தர் கிடைக்கும் என்ற நிர்பந்தம் இல்லை. அது பிரதான முக்கியமான விஷயம். சொர்க்கத்திலும் நரகத்திலும் சொர்க்கத்தோட இன்னும் வைராகியம் வர்றதுக்கு நரகத்தில் போனா இன்னும் வாய்ப்பு இருக்கு இல்லையா? வாய்ப்பு உண்டு. ரெண்டு நாட்கள்லயே வைராகியம் வரலாம். இப்படி எல்லாம் கர்மகதி இருக்கா, நான் ஒன்றும் கவனிக்காத ஏதோ பண்ணேன், இப்படி எல்லாம் ஒன்றும் யோசிச்சு பார்க்கல, ஐயோ இது ஒரு வைராகியம் வரலாம். வந்தா உடனே சிரவணமும் மனமும் நித்தியாசனமும் பண்றதுக்கு முடியாத ஒண்ணு அங்க கீழே போட்டு இருக்குன்னா இப்படி சிரவணம் பண்றது அது வேற விஷயம். இருந்தாலும் இப்படியெல்லாம் லோகங்கள் இருந்தாலும் உபதேஷா இருக்கணும். தத்துவத்தை உபதேசம் பண்றதுக்கு ஒருத்தர் சமர்த்தரா ஒருத்தர் இருக்கணும். ஜீவன் முக்தராவே இருந்தால் சந்தோஷம். ஜீவன் முக்தரா இல்லாட்டா கூட உண்மையான சாம்பிரதாயிகமான சித்தாந்தத்தை சொல்லிக் கொடுக்கிறவர் வேணும். அது சொர்க்கத்தில் இருக்கும்னு சொல்ல முடியாது, இருக்கும் என்கிற நிர்பந்தம் இல்லை. பிரம்மலோகத்தில் இருக்கு. பிரம்மலோகத்தில் முக்தாள் எல்லாம் பல பேர் இருக்கா, இருக்குன்னு சுதி காண்பிக்கிறது. அதனால தெரியாது, நம்மளால தெரியாது, கண்டு முடிக்க முடியாது. சுதியில் இருக்கு. அந்த பிரம்மலோகத்தில் உபதேசம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சொர்க்கத்துல அதை சொல்ல முடியாது. பூமியில் இருக்கு. இன்னும் நடந்துருக்கு இல்லையா? இந்த சம்பிரதாய கிரமமா வித்யா இந்த வரைக்கும் இருந்திருக்கு இல்லையா? அதனால சொல்றது இகத்தேட் அவேதி ரச சத்தியம் அஸ்தி சசேதிஹாவேதி மகதி வினஷ்டி. ஏன் கேட்டா பிரம்மலோகத்தில் போனா நடக்கும் இல்லையா? இங்க நடக்கலைன்னா என்ன? பிரம்மலோகத்தில் போறதா இருந்தால் யோகமும் அனுபவிச்ச அப்புறம் வைராக்கியம் வந்து சிரவணம் பண்ணி சாட்சா்காரம் அடையலாமே. அங்கே போயிடும் யாருக்கு கன்ஃபர்மேஷன் இருக்கு? இந்த சரீரம் சுர சரீரம் போனா என்ன செய்யும் யாருக்கு தெரியும்? எந்த பிராரத்தம் வெளியே வருது யாருக்கு தெரியும்? இப்ப புத்தி சாமர்த்தியம் இருக்கிறதா இருந்தால் இப்போ இந்த வர்த்தமான காலம் தானே கையில் இருக்கு. அப்புறம் என்ன வரப்பு வருது யாருக்கு தெரியும்? இப்போ இந்த சம்சாரத்திலே அப்புறம் என்ன வரப்போறது தெரியாது. சூழ்நிலையிலே போயிடுச்சுன்னா அப்புறம் என்ன வரப்போறது யோசிக்கவே முடியாது இல்லையா? அதனால சொல்றது இகதேகாதேதி அத சத்தியம் அஸ்தி. சத்தியம்னா பிரயோஜனம் தான். இங்கே தெரியறதா இருந்தால் இங்கே எவ்வளோ இப்போ ஏதோ ஸ்ருதி வாக்கியம் ஏதோ ஒன்று இருக்கு, வாக்கியம் ஞாபகம் இல்லை. வைராக்கியத்துக்காக என்ன எப்படி ஆலோசனை பண்ணணும்? வைராக்கியத்துக்காக வெளியில ஒன்றும் பார்க்க வேண்டாம். இந்த சரீரமே இருக்கு, இந்த சரீரமே கவனிச்சு வைராக்கியம் வரலன்னா ஒருத்தனுக்கு சத்திய கமுபாயம் வக்ஷாமி இதம் சரீரம் பெரியாரோக்கிய எஸ் வைராக்கியம் மஜாயதே. இந்த சரீரத்தையே பார்த்துட்டு இருந்த வைராக்கியம் எவனுக்கு வருது இல்லையோ அவனுக்கு வைராக்கியத்துக்காக என்ன ஒரு உபாயம் சொல்லி கொடுக்கலாம்? ஒன்றும் கொடுக்க முடியாதுன்னு ஒரு வாக்கியம் பண்ணியிருக்கேன். இல்ல
இந்த யோக பாஷ்யத்துல நைஷ்டமிக்கு கோட் பண்றாங்க. இந்த மாதிரி ஒரு வாக்கியம் இருக்கு. இது யோக சூத்திரத்துல எங்க கோட் பண்றதுன்னா சௌதா சுவாங்கதுகுப்தா பரேஷ் அசம்சர்கா ஒரு யோக சூத்திரம் அங்கே கோட் பண்றது. சௌச்சம் ஒரு யமம், அதுல சௌதம் ஒண்ணு பண்ண வேண்டியதா இருக்கு. சௌதத்தினுடைய பலம் என்னன்னு கேட்டா சுவாங்கதுகுப்தா சௌதம் பண்ணி அதுக்கு அதனுடைய பிரதிஷ்டை வேறதா இருந்தால் அதனால கிடைக்கக்கூடிய பலம் சுவாங்கதுகுப்தா. சுவாங்கதுகுப்தா என்ன அர்த்தம்? தன்னுடைய சரீரத்தினுடைய எப்படி தெரிந்து போயிடுது, இது ரொம்ப ரமணீயமா இருக்கு என்கிற ஒரு புத்தி போகுது. பிரம்மலோகம் போறதுக்கா? அதுதான் சொன்ன. இப்போ சமன்வயாத்தியாயத்தில் இருக்கு, சாந்தோக்கியத்திலும் எத்தனை முக்காவாசி உபாசனையும் அதுக்குதான் இருக்கு. உபநிஷத்தில் இருக்கக்கூடிய உபாசனைகள் எல்லாமே 90% அப்படிதான் இருக்கு. பிரம்மலோக பலகமாக தான் இருக்கு. பூஜை இல்லை, அது ஒரு கல்பனம் மாதிரி, தியானம் பண்ற மாதிரி ஒரு என்ன சொல்றது, ஓங்க மாண்டூக்கிய உபநிஷத்தில் சொல்லக்கூடிய உபாசனம் அதெல்லாம் ஒரு மெடிடேஷன் தான். ஒரு மெடிடேஷன் வெரைட்டி சொல்லலாம். அதான் முன்னாடி சொன்ன எப்படி பண்றத கேட்டா விசாரமா சொல்றதுக்கு இப்போ நமக்கு அதனுடைய கனெக்ஷன் போயிருக்குன்னு சொன்னீங்க. ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கலாம், அவ்வளவுதான். கரெக்டா கண்டுபிடிக்க முடியாது, அதனுடைய சம்பிரதாயம் போயிடுச்சு. அதனால இப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும், அதுக்காக சொல்றது. அது பண்ணாதான் அங்கே போறது அப்படியும் இல்லை. அது பண்றதுக்கு அதிகாரம் இருக்கிறவனுக்கு அது பண்ணாதான், பண்றதா இருந்தா போகலாம். அது பண்றதுக்கு அதிகாரம் இல்லைன்னா எனக்கு விகிதமாக இருக்கிறது பண்ணா கூட போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. அதெல்லாம் இருக்கு. அப்போ யாரு அங்கே போக போறது, யாரு போகாம இருக்கிறது கண்டுபிடிக்க முடியாது. ஒருவேளை போகலாம், கஷ்டசாத்தியம் இது சொல்றதா இருந்தா கூட போகலாம், சொல்ல முடியாது. போனாதான் கண்டுபிடிக்க முடியும். எதுக்கு அந்த வரைக்கும் எதுக்கு கவனிக்கிறதும் சொல்றேன், அவ்வளவுதான். இந்த ஸ்ருதி இகதேர வேதி அசத்தியம் அஸ்தி, பிரம்மலோகத்துல என்ன ஸ்ருதி இருக்கும் எதுக்கு பார்க்கணும். இங்கே இருக்க அதுக்கு உபாயம் சொல்லியிருக்க, வைராக்கியம் வர முடியலதான் கஷ்டம். அதுக்காக நமக்கு பக்குவமா இல்லை, அவ்வளவுதான். இகதேர வேதி அசத்தியம் அஸ்தி நதேதிஹாவேதி மகதீ வினஷ்டி பூதேஷு பூதேஷு விசித்த தீரா பிரேத்திய அஸ்மான் லோகா அமிர்தா பவந்தி. அஸ்மான் லோகா பிரேத்தியா சில பேர் பிரம்மலோகத்தில் போய் அமிர்தா பவந்தி. இல்லைன்னா இந்த இங்கே அர்த்தம் இங்கே தெரிஞ்சுட்டு அர்த்தம் பண்ணலாம். பிரேத்தியா லோகாந்திரத்தில் போய் அர்த்தம் பண்ண வேண்டியது. அதுதான் வைராக்கியம் வர்றதுக்கு காரணம். வைராக்கியத்துக்கு காரணமா சன்னியாசத்தை எங்கேயும் சொல்லல. வைராக்கியம் வந்தாதானே சன்னியாசம் சொல்லியிருக்கும். அவர் என்ன கேட்கிறார், வைராக்கியத்துக்கு சன்னியாசத்தோட இதுதானே நல்லது. வாசம் தான், சன்னியாசத்தோட சொல்ல வேண்டாம். சன்னியாசம் வைராக்கியத்துக்கு பாயம் இல்லை. சன்னியாசம் என்கிற ஒரு இது இருக்கு இல்லையா, அது அந்த ஆசிரமத்தை ரொம்ப தப்பா நினைச்சுருக்கா எல்லாரும். சில பேர் என்ன நினைச்சுருக்கா, சோசியல் ஒர்க் பண்றதுக்கு இது ஒரு உபாயமா நினைச்சு. சோசியல் ஒர்க் பண்றதுக்கு எதுக்கு சன்னியாசம், அதுக்கு சன்னியாசத்தோட என்ன சம்பந்தம்? யாரும் அப்படி சொல்றா? யாரும் சொல்ல வேண்டாம், சொல்லக்கூடாது, இது கடைசிதானே. யாரு சொன்னாலும் அதான் சொன்னேன். இப்போ நம்மள ஒரு கவனிக்க வேண்டியத, இந்த சம்சாரத்துல எல்லாரையும் முமுட்சுவா பண்றதுக்கு நம்மளுடைய வாய்ப்பு இல்லை, இது இல்லை. அதுக்காக யாரும் ரொம்ப யத்னம் பண்றது அப்படி பண்ண வேண்டியது இல்லை. இப்ப இந்த மாதிரி உபதேசங்கள் மறந்துட்டு இருக்கணும். ஒருத்தரையும் முமுட்சுவா மாற்றுறதுக்கு இல்லை, மாற்ற வேண்டிய விஷயம் என்ன இருக்கு? முமுட்சுவா நமக்கே தெரிஞ்சுக்கணும். நீங்க முமுட்சுவா மாறலைன்னா உங்களுக்கு ஒன்றும் இது வரல. முதல்ல என்ன கவனிக்கணும், திருப்பி கீழே பாவம் வரக்கூடாது, அதுதான் கவனிக்கணும். மோட்சம் வரலன்னா மோட்சம் வரணும். நான் எனக்கு முமுட்சம் வரலையே தவிக்க வேண்டியது இல்லை. எனக்கு சம்சாரமே வேண்டாம் என்கிற ஒரு வைராக்கியம் இன்னும் வரலையேங்கிற ஒரு தாமவும் கூட அனாவசியம். அது வரதா இருந்தா வரும், கண்டிப்பா வரும். அது வரலையே, அது வரலன்னா ஏன் கேட்டா அப்படி நினைச்சு வர வேண்டிய ஒண்ணும் இல்லை. புரியுதா? ஏன் வரலன்னா நமக்கு நீங்க மோட்சம் என்கிறது வேற ஏதோ மாதிரி நினைச்சுட்டு அதுதான் கஷ்டம். ஒன்னும் போய் அடையிறது ஒன்றும் கிடையாது.
எனக்கு வைராக்கியம் வரலையே, வைராக்கியம் வரலையே அப்படி நினைக்க வேண்டியதில்லை. சம்சாரத்தை விடுறதுக்கு நமக்கு உத்தேசம் இல்லை. முதல்ல அது தெரிவிக்கணும். நம்மளுடைய இதயத்தை நன்னா பார்க்கணும். சம்சாரத்தை அப்படியே விடுறதுக்கு நமக்கு உத்தேசமே கிடையாது. இந்த வரைக்கும் அப்படிதான் இருக்கு ஸ்டேட் ஆஃப் மைண்ட். அந்த ஸ்டேட் தான் இருக்கு. சம்சாரத்தை விடுறதுக்கு உத்தேசம் இல்லை. நம்ம என்ன கவனிச்சுட்டு இருக்கோம், என்ன பார்த்துட்டு இருக்கோம்? நன்னா வாழணும் தான் பார்த்துட்டு இருக்கோம். நன்னா வாழ்றதுன்னா என்ன அர்த்தம்? அதுக்கு கொஞ்சம் இப்ப இருக்கிற பாடத்தை வச்சுட்டு என்ன பண்ணணும், நன்னா வாழ்றதுங்கிற ஒரு இது இருக்க அது கொஞ்சம் சோதனம் பண்ணும். நன்னா வாழ்றதுன்னா வெறுமா போதம் அனுபவிச்சு ஏதோ பண்ணி யாருக்குமே உபகாரம் இல்லாம சுவாசமா இருந்து வாழ்றது கிடையாது. அதோட கொஞ்சம் மேலே வந்துருச்சுன்னா பெரிய சௌபாகியம் நினைக்கணும். நம்மளுடைய லெவல்ல இருந்துங்க ஒருத்தருக்கும் உபயோகம் இல்லாம ஏதோ பேசி ஏதோ உபயோகம் இல்லாம வார்த்தைகள் பேசி அனாவசியமா காலம் போய் திருப்பி நரகமோ இந்த பூமியிலோ நீச்ச யோனியிலோ பிறக்கிற மாதிரி இந்த சரீரத்தை உபயோகப்படுத்தாமல் எந்த தர்மமும் பண்ணாமல் இருந்துட்டு போறது பகனம்னு பேரு. நகி கல்யாணத்தை துர்கதின் தாப கட்சன்னு சொல்லுது இல்லையா, அங்க சொல்லக்கூடிய துர்கதி. அந்த துர்கதி வராம பார்க்கறதோ நம்மளுடைய முதல் கர்த்தவியம். ஆத்மானம் பாதையில் வச்சதின்னு சொல்றது இல்லையா ஈஷாவாசியத்துல. நான் அந்நதோஸ்தி கர்ம நித்தியதே நரே. கர்மலேகம் வந்த தன்னுடைய ஆத்மஸ்வரூபத்தை வேற ஏதோ கெட்ட யோனியில் கொண்டு போய் தள்ளறதுக்கு, அது நரகத்துல இருந்தாலும் இப்ப இந்த இது ஒரு ஜென்ம கிடைச்சிருக்கு. இதோட கஷ்டமான ஒரு நரகமா இருந்தாலும் இங்கே விவேகம் இல்லாம எத்தனையோ சரீரங்கள் இருக்கு. விவேகம் வரத்தின் ஒரு இடமே இல்லை, சம்பாவனையே இல்லை, பாசிபிலிட்டியே இல்லை. அந்த மாதிரி சரீரம் கிடைக்கிறதா இருந்தால் அப்புறம் எத்தனையோ ஜென்மாக்கள் போனோம். அப்ப என்ன நினைக்கணும்னு கேட்டா, இனிமே ஜென்மமே வர வேண்டாம் நினைக்கிறதுக்கு அது நினைக்கிறதா அது ஒரு என்ன ஒரு உண்மையான நினைப்பு கிடையாது. அது ஒரு ஆத்மவஞ்சனம் மாதிரி. எனக்கு இன்னும் ஜென்மமே வேண்டாம், இன்னும் ஒருவேளை உங்களுக்கு முடியாதுன்னு தெரியாது, என்னுடைய லெவலில் எனக்கு முடியாது, ஜென்மமே வேண்டாம் நினைக்கிறதுக்கு தேவையான ஒரு பாடம் என்னுடைய அந்த கருத்து நான் பார்க்கல. உங்களை பத்தி எனக்கு தெரியாது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்றேன், இன்னே ஜென்மமே வேண்டாம் சொல்றதுக்கு பாடம் இருந்தா தான் அதுக்கு வைராக்கியம், அப்பதான் வைராக்கியம் வரும். அது வரல என்ன வைராக்கியம் வரலையே தவிக்க வேண்டியது அனாவசியம். வைராக்கியம் இல்லைன்னா யாருக்கும் எந்த கஷ்டமும் இல்லை. ஏன் நீங்க நினைக்கிற கஷ்டம் ஒண்ணும் இல்லை, நீங்க நினைக்கிற கஷ்டம் அது இல்லை. அது முதல் புரிஞ்சுக்க வேண்டியது. நம்ம நினைக்கிற கஷ்டம்னா அவ்வளவுதான். இந்த ஜென்மத்துல பலவிதமான துக்கங்கள் ஏற்பட்டிருக்கு. இந்த துக்கம் இல்லாம இருக்கணும் அப்படின்னா உங்களுக்கு அந்த துக்கங்கள் எல்லாம் போயிருக்குன்னா இந்த ஜென்மம் நல்லா தான் இருக்குன்னு சொல்றது. இந்த மாதிரி ஒரு பலவித ஜென்மங்கள் கிடைச்சாலும் பரவாயில்ல சொல்றவனுக்கு மோட்சாதிகாரம் கிடையாது. புரியுதா? அவன் நானே மோட்சாதிகாரி தப்பா புரிஞ்சுக்க கூடாது. மோட்சாதிகாரியா இருந்தா ஆட்டோமேட்டிக்கலி அது வைராக்கியம் வர்றதுக்கு இன்னொரு எண்ணம் அது தேவையில்லை. அப்ப நீங்க எனக்கு வைராக்கியத்துக்கு ஒரு உபாயத்தை கொடுங்கோன்னு அதெல்லாம் ஒரு பொய். அவ்வளவுதான், அதெல்லாம் நரகம். அவ்வளவுதான். அப்படிதான் நினைக்கணும். அப்படிதான் அவர் சொல்றது அப்புறம் இந்த மாதிரி சம்சாரத்துக்கு இப்போ அவர் சொல்ற மாதிரி இப்போ இருக்கிற துக்கம் போனாலும் திருப்பி அந்த துக்கம் வரலாம். இது யோசிச்சுட்ட அந்த மாதிரி விவேகத்தோட பார்த்துட்டு வைராக்கியத்தை அடையணும். மாற்றம் இல்லை. நான் வைராக்கியத்துக்கு பல உபாயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அந்த உபாயத்தை எத்தனை பண்ண வேண்டாம் சொல்லல, யத்னம் பண்ணதுக்கு யாரையும் தடுக்கல. வைராக்கியம் வரலையே தவிச்சுட்ட இருக்கிறேன்னா இந்த மாதிரி பேசியிருக்கேன், அதுக்கு வாசமும் கிடையாது. அதுதான் கண்டிப்பா அப்படிதான் இருக்கணும். அப்படி இருந்தாதான் அந்த பக்கம் வரும். இந்த மாதிரி யாரோ ஒருத்தர உங்களுக்கு அவிச்சின்ன சுகம் கொடுக்குறேன் சொல்றதா இருந்தா கூட அது நம்பிக்க முடியாது. சொர்க்கத்துக்கு போனாலும் அந்த அவிச்சின்ன சுகம் சொல்றது வியாகதம் சொல்றது இல்லையா, பரஸ்பர வியாகாதம். அது கொடுக்கக்கூடிய சுகம் எப்பொழுதும் அவிச்சின்னமா இருக்க முடியாது. என்ன துக்கேன சம்பின்னம் நகக்கிரஸ்தம் அனந்தரம் அபிலாஷோக நிரந்தது பதம் சொற்பதாஸ்பதம் சொல்றது ஒரு ஸ்ருதி. நடுவுல துக்கமே இல்லாம ஒரு சுகம் சொர்க்க சுகம் சொல்றது இல்லையா, அத உங்களை இது கொடுக்கறதுக்கு என்கரேஜ் பண்றதுக்குதான். என்ன காரணம்? அது தப்பு. என்ன காரணம்?
நீங்க நினைக்கக்கூடிய அந்த சுகம் என்கிற பொருள் இருக்க, அது அது சுகமா உங்களால தெரிஞ்சுக்க முடியும்னா துக்கம் இருக்கணும். இது பிரசித்தமான கவிவாக்கியம். சுகம் ஹி துக்கானி அனுபூய சோபதே, சுகம் ஹி துக்கானி அனுபூய சோபதே. நீ நம்மளோட விஷயத்தினால கிடைக்கக்கூடிய ஏதோ ஒரு உற்சாகம், இதுக்குதானே சுகம்னு பேர் வச்சுருக்கோம். இது அனுகூலம் நினைக்கக்கூடிய சுகத்தினால ஏதோ ஒரு விஷயம் அது கிடைக்கிறதா இருந்தால் வரக்கூடிய ஒரு எண்ணம், ஒரு அனுகூலமான ஒரு பிளசன்ட், ஒரு 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 சாட்டிஸ்பாக்சன், ஒரு திருப்தி ஏதோ சொல்றதுதான் சுகம்னு பேர் வச்சுருக்கோம். இந்த சுகம் இந்த க்ஷணத்துல அந்த சுகமா அது தெரியணும் இல்லையா? அது ஒரு சுகமா தெரியணும் இல்லையா? அது ஒரு சுகமா எப்ப தெரியும்? அதுக்கு விபரீதம் இருக்கணும். அது விபரீதம் இல்லைன்னா இது வந்தாலும் அது சுகம் இருக்குன்னு சொல்ல மாட்டான். அந்த மாளிகையிலே பிறந்த அப்போ இருந்து அந்த மாளிகையே பார்க்கிறவன் அந்த சுகம் நினைக்க மாட்டான். ஏன் அதான் பார்த்துட்டு இருக்கும். அது விபரீதமா ஒரு ஸ்திதி இருக்கிறதா பார்க்கல, அது எப்படி சுகம்? அவனும் சுகம் இல்லையா சொல்லலாம். இதனால கண்டுபிடிக்க முடியும் இல்லையா? உனக்கு சுகம் இருக்கா? சுகம் இல்லையே சொல்லுவான். என்ன காரணம்? அதுக்கு விபரீத ஸ்திதி பார்க்கல. அது விபரீத ஸ்திதி பார்க்கறவனுக்கு நடுவில் இது வரதா இருந்தால், நடுவில் வரதா இருந்தாப்ப அதுக்கு சுகம் பேரு. இதுதான் சுகமே பேரு கிடையாது. நீங்க சுகம் நினைக்கிற அந்த பொருளுடைய ஸ்திதி அது. அப்படி இருக்கிறச்சே அவிச்சின்னமா இருக்கிற சுகம் கொடுக்கிறேன் சொல்றதா இருந்தா அதை எப்படி நம்பிக்க முடியும்? நடுவில் துக்கம் இருந்தா தானே எப்படி சுகமா கிரகிக்க முடியும்? அப்போ சொர்க்கத்துல அவிச்சின்ன சுகம் இருக்கு என்கிற வார்த்தைக்கு பெரிய அர்த்தம் கிடையாது. இவ்வளவுதான் அர்த்தம். நமக்கு சுக சாதனம் எதெல்லாம் நினைச்சுட்டு இருக்கோ அதெல்லாம் வந்துட்டே இருக்கும் அங்கேன்னு அதனால சுகம் என்கிற வரக்கூடிய எண்ணம் இருக்கு இல்லையா? அதுக்குதான் சுகம் பேரு. இந்த சுக சாதனம்க்கு சுகம் பேரு கிடையாது. லோகத்துல நமக்கு பிரிச்சு பார்க்க முடியல பல இடங்களும். இது 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 சுகம் சொல்லுவோம். இது சுகம் இல்லையே, இது நான் வேணும்னு நினைச்சேன் கிடைச்சது. அப்போ வரக்கூடிய அதுக்கு அந்த விதத்துல நான் கிரகிக்கக்கூடிய ஒரு எண்ணம் இருக்கு, அதுக்குதானே உண்மையா சுகம் பேரு. இது வருமா இல்லையான்னு தெரியாது நமக்கு. எது வந்தாலும் எது வேணும்னு நினைக்கிறதோ அதெல்லாம் வந்தாலும் அதனால வரக்கூடிய ஒரு எண்ணம் இருக்க, ஒரு அந்தக்கரண விருத்தி, அது வந்தால் சுகம் வரும்னு சொல்ல முடியும். அது வருமா இல்லையான்னு பகவானேவ ஜானாதி, பகவான் தான் தெரியும். அது மட்டும் இல்ல, இதெல்லாம் ஏதோ ஒரு நாள் எல்லாம் முடிய போறதுதான் தெரிஞ்ச அப்புறம் பயம்தான் இருக்கும். பயமும் இருக்கும் இல்லையா? அது போயிட்டுன்னா திருப்பி இங்க வர வேண்டியது எந்த பிராரத்தத்தினால வர வேண்டியது தெரியாது. பெரிய சொர்க்கத்திலிருந்து வந்த நாயா பொறுக்கலாம் இல்லையா? அது என்ன இது இருக்குல்ல, அதாவது நினைச்சுட்டு பயம் இல்லை. அப்ப அதனால அப்படியெல்லாம் தெரிவிச்சுட்டு இந்த புனராவர்த்தி வேண்டாம் என்கிற ஒரு எண்ணம் சுவாபாவிகமா வரணும். அது வரலைன்னா சப்ரஸ் பண்ணி பலமா ஒன்றும் நீங்க பண்ண வேண்டியதில்லை, இன்னும் வெளிக்காம இருக்கணும், அவ்வளவுதான். அப்படி வரணும். வரலைன்னா மினிமம் நம்மளால என்ன பண்ண முடியும்னு கேட்டா இது பண்ண முடியும். இது முடிகிற விஷயம். இதை வைராக்கியம் எடுத்துட்டு கொண்டு வர நம்மளால முடியாது. முடிகிற விஷயம் ஒண்ணு இருக்கு. இதோட கீழே போகாம பார்க்க முடியும், அது முடியும். இதோட உத்கிருஷ்டமான ஒரு ஜென்மாவில யோகிகள் நடுவில் பிறக்கலாமே. ஆமா, அப்படி யோசிக்கிறதா இருந்தா வைராக்கியம் வரலாம். சொர்க்கத்துல வைராக்கியம் வரதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லல. உபதேசம் பண்றதுக்கு யாரும் இல்லை இங்க. இருக்கலாம், அதுவும் இருக்கலாம். அப்ப இருக்கக்கூடிய இந்திரன் ஏதாவது படிச்சிருக்கானா இல்லையா தெரியாது நமக்கு. அது விஷுவலைஸ் பண்ணணும். இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு உபநிஷத்திலும் வேதத்திலும். ஒண்ணுமே இல்லாத இருக்க முடியாது, கண்டிப்பா இருக்கும். எங்கே ஏதாவது போய்தான் ஆகணும். ஒண்ணும் இல்லையா சொல்ல வேண்டாம். ஏன் இல்லையா சொல்றதுக்கு என்ன நமக்கு பிரமாணம் இருக்கு? ஒண்ணுமே இல்லை. ஏதோ எத்தனையோ லோகாந்திர கதிகள் இருக்குன்னா 1000 தடவை சொல்லி இருக்கு. அதனால எங்கேயோ போய்தான் ஆகணும். அது எந்த உலகம் எப்படி இருக்குமோ, அது எப்படி இருக்கக்கூடிய சரீரம், புராணத்தில் இருக்கக்கூடிய வர்ணனை எல்லாம் அப்படியே இருக்கணும்ங்கிறது இல்லை. அது அப்படி கவனிக்க வேண்டாம். புராணத்தில் பல விதமா வர்ணனைகள் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் அப்படியே இருக்குமா இல்லையா அதெல்லாம் நம்மளால தெரியாத விஷயம். ஆனா ஏதோ இருக்கும், பார்த்தோம்னா கண்டிப்பா வரலாம். குரு வேண்டாம் அதுக்காக. ஆனா இந்த ஒரு தத்துவ விசாரம் இருக்கு, அது ஒரு குருமுகமா சுயமா கண்டுபிடிக்கலாம் வரலாம். தெரியாது நமக்கு, குரு இல்லாமையும் கூட இருக்கலாம், சொல்ல முடியாது. இப்போ அங்கேயும்
இருக்குமோ இல்லையோ சொல்ல முடியாது, இருக்கலாம், வைராக்கியம் வரலாம், உபதேசா இருக்கா தெரியாது, அந்த மாதிரி சில கஷ்டங்கள் இருக்கு. இங்கே உபதேசா இருக்கு, நமக்கு தெரிஞ்சக்கூடிய அது இங்கேயே பிறக்கிறதுக்குலாம் சமம் பண்ணோம்னா தெரியாது. உபனிஷத்தெல்லாம் பார்த்தா சொர்க்கத்துக்கு போறதுக்கு யாரும் இது வேண்டாம், இங்கேயே திருப்பி வர்றதுக்கு சிரமப்படணும், மோட்சம் வரல. அப்படிதான் ஆயாசப்பட்டு இருக்கும். ஒருவேளை பிரம்மலோகம் போறதா இருந்தா நல்லது, சொர்க்கம் போறதா இருந்தா கஷ்டம்தான். இதுக்கு இங்கே வரதா இருந்தா ஒருவேளை போகேட்சை இல்லைன்னா, பெரிய ஒரு போகேட்சை இல்லைன்னா, ஓரளவுக்கு போகம் எல்லாம் இங்கே இருக்கு, கஷ்டம் மட்டும்தான் இருக்கு. அப்படி யாரு இருக்கு? அதெல்லாம் அவாசம், எல்லோருக்கும் கஷ்டமே அப்படி இருக்கா? சுகமும் துக்கமும் சமானமா இருக்கிறதா இருந்தா பூலோகம் ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா, சுகமும் துக்கமும் சமானமா இருந்தா பூலோகத்துல ஒரு புறாக்கள் எல்லாம் ஒரு போயிட்டு இருக்கும் இல்லையா, அதுக்கு என்ன அர்த்தம்? சுகம் துக்கம் சமானமா இல்லையே, ஒரு எண்ணம் வரல. சில பேருக்கு பெரிய சுகம் இருக்கு, சில பேருக்கு கொஞ்சம் தான் இருக்கு, பலவிதமா தானே இருக்கு. அது சுகமும் துக்கமும் சமானமா இருந்தால் பூலோகம் சொல்றதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. என்ன கேட்டா, நான் எப்படி யோசிக்கிறேன், சுகமும் துக்கமும் சமானம் இல்லை சொல்றது எது வச்சிருந்த? நீங்க சொல்றது போக சாமகிரி ஒரே மாதிரி இல்லைன்னு வச்சிருந்த விஷயங்கள், போகத்தை கொடுக்கக்கூடிய இது இருக்கு இல்லையா, விஷயங்கள், மெட்டீரியல், அது பல மாதிரியா இருக்கு. சில பேருக்கு கார் இருக்கு, சில பேருக்கு இல்லை, பெரிய இது இருக்கு, இது இல்லை, அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. சில பேருக்கு வேற சில சுகங்கள் இருக்கு, இல்லை, இந்த மாதிரி எல்லாம் வச்சுட்டு இல்லை இருக்கு, இல்லை இருக்குன்னு சொல்லுது. ஆனா அனுபவ திருஷ்டியில சமானமா இருக்கு, ஒரே அளவுக்கு சமானமா தான் இருக்கு, ஓரளவுக்கு சமானமா ஒரே மாதிரினா ஒரே மாதிரி அர்த்தம் இல்லை. ஆனா அனுபவ திருஷ்டியில யாருக்கெல்லாம் இதெல்லாம் இருந்தாலும் ஒரு பிச்சைக்காரோ அப்படியே கத்துட்டு இருக்க, நம்மளுடைய திருஷ்டியில கஷ்டமா இருக்க, இது கஷ்டமா இருக்கு. இப்ப இங்கே இந்த ரோட் சைட்ல படுத்துட்டு இருக்கோம், சாப்பிடுறதுக்கு ஒன்றும் கிடையாது, ரொம்ப கஷ்டமா இருக்கு அவனுடைய ஸ்திதி நம்மளுடைய திருஷ்டியில். ஆனா நம்மளுடைய திருஷ்டியில் நினைக்கிற மாதிரி கஷ்டம் அவனுக்கு கிடையாது. கேட்டு பாருங்க, கம்பேரிட்டிவ் நம்மளுடைய அவன் நம்மளே பார்த்து என்ன நினைக்கிறான், இப்படி எல்லாம் சுகமா இருக்காரு, கார்ல போயிட்டு இருக்கான், இப்படி எல்லாம் இருக்கு, அவன் நினைக்கிற மாதிரி சுகம் நமக்கு இல்லை. அவனுக்கு அதுதான் சுகமா இருக்கு, சுகமா தான் இருக்கு, நம்மளும் நினைக்கிற மாதிரி கஷ்டம் அவனுக்கு கிடையாது. ஒருத்தர் திகனாண்டனா இருக்கான், கண்ணு தெரியாது, கஷ்டம் இருக்கு, நம்மளோட கொஞ்சம் ஜாஸ்தி கஷ்டமா தான் இருக்கு, எடுத்துக்கிட்டே இருக்கான், அப்படி ஒன்றும் கிடையாது. அவனுடைய அனுபவம் வச்சுட்டு பாருங்க, பல கஷ்டங்கள் எல்லாம் குறையும் இருக்க, இதுவும் இருக்கு, நமக்கும் அப்படி எல்லாம் இருக்கு. அவனுடைய திருஷ்டிலாம் அதெல்லாம் எல்லாமே அட்ஜஸ்ட் ஆகுது. அந்த ஒரு எல்லாருக்குமே எப்படி எல்லாம் கஷ்டங்கள் இருந்தாலும் சுகங்கள் இருந்தாலும் இந்த சுகம் இப்ப இந்த வந்துட்டே இருக்க சுகங்களே வந்துட்டே இருக்கிறதா இருந்தாலும் அப்படி எக்ஸைட் ஆகிட்டே இருக்கா அவங்களெல்லாம். இப்போ ஒரு சதத்துல போய் ஷால் கொடுக்கறது, நான் ஒரு பெரிய பண்டிகை, ஒரு அபிமானம் வந்துருக்குன்னு வச்சுக்கலாம், ஒரு சந்தோஷம். இந்த மாதிரி ஒரு 10 சதசு ஒரு 15 சதசு ஆயிருக்குன்னா அப்போ சுகமே வந்துட்டே மேல வந்துட்டு இருக்கா, அப்படி ஒன்றும் கிடையாது. அப்படியா இருக்கும் அங்க, அதெல்லாம் என்ன விசேஷம் இருக்கு, முதல் பார்க்கும்போது அப்படி ஒரு ஆனந்தமா இருக்கு. அதே அனுபவிச்சு இருந்தா ஒரு கார் வேணும்னு நினைச்சுட்டு இருக்கேன், கார் கிடைச்சாச்சு ஒரு சந்தோஷம், கொஞ்சம் அப்புறம் இன்னொரு 10 கார் வந்துருக்குன்னா அதுக்கப்புறம் கார் வந்துட்டே இருக்கும், பெரிய பணக்காரன் ஒரு கார் வந்துட்டே இருக்கும், பல பேர் ஜெயிச்சுட்டே இருக்கா, இப்படி எல்லாம் இருந்தா அந்த சுகம் ஏறிண்டே இருக்கா. அந்த அனுபவ தரத்தில் பார்க்கணும், மற்றவர்களுடைய விஷயம் பார்க்க கூடாது. நம்மளுடைய அனுபவ தளத்துல இருந்து பார்த்தால், அந்த அனுபவ பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்த்தால் அது அப்படியே பேலன்ஸ்டா இருக்கு. துக்கம் அப்படிதான், துக்கம் வந்துட்டே இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்றது, அப்புறம் அட்ஜஸ்ட் ஆயிப்போ அதெல்லாம். அது நமக்கு கஷ்டத்தை கொண்டுட்டே இருக்குன்னு சொன்னா கூட போடுது, எல்லாமே போடுது, அப்படி ஒன்றும் கஷ்டம் இல்லை. மற்றவா நினைக்கிற மாதிரி மற்றவா என்ன இப்படி எல்லாம் கஷ்டம் வருது, கஷ்டம் வந்துட்டே இருக்கு, ஒரு கஷ்டம் அது எப்படியோ அது சமாளிச்சுட்டு இருக்கா, இன்னொரு கஷ்டம் வருது, அவருக்கு அட்ஜஸ்ட் ஆகி அந்த மாதிரி இருக்கும். இப்போ நம்மளுடைய அனுபவ விஷயம் பார்த்தால் ஓரளவுக்கு எல்லா ஜீவிகளுக்கும் ஒரே மாதிரிதான் இருக்கு.
ஒரே மாதிரி தான் இருக்கு, ஓரளவுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கு. அப்ப இந்த சுகமும் துக்கமும் ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்றதா இருந்தால் மற்றவர்கள் விஷயம் இல்லை, பர்டிகுலரா அவரோட தன்னுடைய விஷயில நீங்க சர்வே பண்ணி பாருங்க, உங்களுக்கு எப்படி சுகம் இருக்கு துக்கம் இருக்கு. ஆனா சில பேர் துக்கம் தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதை எப்படி சொல்லுவாங்கன்னு கேட்டா மற்றவங்க விஷயில எல்லாரும் இன்னொருத்தரை பார்த்துட்டு தானே இதை கம்பேரிட்டிவ் பண்ணி. ஏன் கேட்டா துக்கமே அவர் அனுபவிக்கிறதா இருந்தால் இதா போயிடும், பைத்தியமா போயிடும். சுகமே அனுபவிக்கிறதா இருந்தா கூட பைத்தியமா போயிடும். அப்ப இது அனுபவ திருஷ்டியில நம்மள ரெண்டும் கலந்து 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 தான் வந்து. அதனால சுகதுக்க சம்மிஷ்டமா இருக்கு சொல்றேன். கர்மானுசாரம் சுகதுக்கம் வருதுன்னா அதுக்கு அர்த்தம் இந்த ஃபீல்ஸ் வருதுன்னு அர்த்தம் இல்லை, இந்த விஷயங்கள் வருதுன்னு அர்த்தம். வைஷமிய நைர்கண்யம் இல்லைன்னு சொல்றதுக்கு பகவான் சுகதுக்கங்களே கொடுக்கறது, சுகதுக்கங்களே கொடுக்கறது அவளோட கர்மாக்களே பார்த்துதான் அர்த்தம். அதனால பகவானுக்கு வைஷமியமும் நைர்கண்யமும் கிடையாது. இருக்கு இன்னும் சொல்றேன், பகவான் சுகதுக்கங்களை கொடுக்கறதுன்னா என்ன அர்த்தம், உங்களுக்கு அந்த ஃபீலிங்ஸ் கொடுக்கறது அர்த்தம் இல்லை, விஷயங்கள் கொடுக்கறது அர்த்தம். நீங்க பாக்குறது பார்த்து ஃபீலிங்ஸ் அடையிறது உங்களோட பொறுப்பு. அத நீங்க பகவான் ஒரு ஆக்சிடென்ட் உங்களுக்கு ஒரு ஆக்சிடென்ட் கொடுக்கறதா இருந்தால் அந்த ஆக்சிடென்டை யோசிச்சு யோசிச்சு ஃபீல் பண்ணணும் பகவான் சொல்லுது. உங்களுடைய கர்மத்தினால உங்களுக்கு ஒரு இது வரக்கூடிய ஒரு கெட்ட அனுபவம் வரக்கூடிய ஒரு கர்மம் இருக்குன்னா உங்களே அனுபவிச்சு ஆகணும். அது பகவான் கொடுக்கறதா இருந்தால் அதுக்கு பகவானை தப்பு சொல்லக்கூடாது, அது அவருக்கு வைஷமியம் இருக்கிறது கிடையாது. அது வச்சு ஃபீல் பண்ற ஒரு நெக்ஸ்ட் இது இருக்கு இல்லையா, ரெண்டு ஃப்ளோஸ் வருது. ஒண்ணு ஒரு காரில் ஒரு இது வருது, அந்த அதனால வரக்கூடிய ஒரு இப்போ முக்தர் ஒருத்தர் இருக்குன்னு நான் சொல்றோம். அவருக்கு சில பேர் கேட்கிறா அவருக்கு இப்படி அடிக்கிறதா இருந்தால் பெயின் வராதா கேட்டா, பெயின் வருமா இல்லையான்னு கேட்டா வலிக்குமா இல்லையா, வலிக்கும்னு சொல்லுவாங்க. அவன் ஏன் நமக்கும் வலிக்கும் அவருக்கு நமக்கு என்ன வித்தியாசம் கேட்டா இன்னொரு ஃபீலிங்ஸ் வருது, அது வராது. இப்படி எல்லாம் வலிக்கிற மாதிரி என்ன ஒருத்தர் பண்ணி விட்டாங்க ஒரு ஃபீலிங்ஸ் வருது இல்லையா. நெக்ஸ்ட் இப்படி எல்லாம் ஒருத்தர் பண்ணாங்க ஐயோ அது ஒரு நெக்ஸ்ட் வருது இல்லையா. அதுதான் அது பகவான் கொடுக்கல, அது உங்களோட பொறுப்பு. அது நம்மளோட விவேகத்தினால நியமனம் பண்ண வேண்டியது, விவேகம் இல்லாம இருக்கிறதுனால வரல. அது நமக்கு எவ்வளவு விவேகம் இருக்கோ அந்த அளவுக்கு நம்மளாலையும் அதை சமாளிக்க முடியும். இருக்கிற விவேகத்தை வச்சு நம்மளும் அது பண்ணிட்டு தான் இருக்கும். ஆனா ரொம்ப பெரிய பெரிய கஷ்டங்கள் வந்தா நம்மளால அது வந்துதான் இருக்கும், அது நம்மளுடைய கஷ்டம். சரி, நமக்கு விவேகம் இல்லையா சொல்றதுக்கு என்ன அர்த்தம், பெரிய பெரிய கஷ்டங்கள் வந்தால் தடுக்கிறதுக்கு இன்னும் அந்த செகண்ட் ஃபீலிங் வருது இல்லையா, செகண்ட் ஃப்ளோ ஆஃப் தாட் இருக்கு இல்லையா, அது தடுக்க முடியாது. அதுவும் தடுக்க முடியும்னா முக்தன்னு சொல்லலாம். ஆனா அதுதான் ஸ்திரப்பிரஜதான் சொல்லல, எல்லாமே ஆக்செப்ட் பண்ண முடியும்னா அதுதான் ஸ்திரப்பிரஜதான் சொல்லுது. அது டெவலப் ஆகிறதோட நான் அந்த மேல வருது, அதுதான் சரி. நான் எதுக்காக சொல்ல வந்தேன், பகவான் சுகதுக்காரியம் ததாதி, பகவான் சுகதுக்கங்களை கொடுக்கறதுனால் அந்த இடத்துல சுகம் துக்கம் என்கிற வார்த்தை ஃபீலிங்ஸ் வச்சு சொல்லல, விஷயங்கள் கொடுக்கறது. சுகத்துக்கு காரணம்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களே கொடுக்கறது. அது வச்சுட்ட பெரிய இது பண்ணணும் கோலாகலம் பண்ணணும்னு பகவான் சொல்லல. துக்கத்தை கொடுக்கிற விஷயம் துக்கத்தை கொடுக்கும் லோகத்துல ஒரு சில விவசாயம் இருக்கு இல்லையா, அதை கொடுக்கிறது. அது சுகமா துக்கமா பார்க்க துக்கத்தை கொடுக்கிறதாவும் சுகத்தை கொடுக்கிறதாவும் அது பிரிச்ச வச்ச பகவான் துக்கத்தை கொடுத்திருக்கா, துக்கிதனா இருக்கணும் நான் நினைச்சு துக்கிதான் அழகு. சுகத்தை கொடுத்திருக்கா, இப்போ இதா பண்ணணும் என்ஜாய் பண்ணணும் நினைச்சுட்டு நான் நிறைய என்ஜாய் பண்றதுக்காக சதத்தை கூட்ட என்ஜாய் பண்றது, இதெல்லாம் நம்மளுடைய வேலை. இருக்கு அந்த சுகத்தையும் துக்கத்தையும் வச்சுட்டு அந்த யோசனை பண்ணல. அது சுகமும் துக்கமும் சமானமா இருக்கு சொல்ற அர்த்தத்துல அந்த இடத்துல ஒரு புராணத்திலோ எங்கேயோ சாஸ்திரத்திலோ சொல்றதா இருந்தால் அதுக்கு அர்த்தம் அந்த ஃபீலிங்ஸ் திருஷ்டி. பகவான் சுகத்தையும் துக்கத்தையும் கொடுத்துருக்கா சொல்றது ஃபீலிங்ஸ் திருஷ்டி இல்லை, ஃபீலிங்ஸ் பகவான் கொடுக்கறது கிடையாது, அது விஷயம் தான் கொடுத்துருக்காங்க. அது உங்களுடைய கர்மபலாதீனம். அது வச்சிருந்து வாசனா மூலமா இதை அனுபவிக்கிறது நம்மளுடைய பொறுப்பு. அது
ரிமூவ் பண்றது. ஆனா இப்போ அதனாலதான் பெரிய அவ்வளவு விவேகம் இருக்கிறவா எப்படி பாப்பா, துக்கஹேதுவா ஏதோ கொடுத்தா கூட அவருடைய ஆனந்தத்தை கெடுக்காம இருந்துருக்கா. ஆனந்தம் அப்படியே இருக்கும். என்ன காரணம்? இது ரெண்டும் இந்த இதுவும் இல்ல, இந்த டிவிஷன் பண்ணல. பகவான் துக்கத்தை கொடுத்திருக்கா, இப்போ ஃபீலிங்ஸ் வர வேண்டிய இடம் இது, அந்த மாதிரி இல்லை. சுகத்தை கொடுத்திருக்கா, ஒன்னும் சுகத்தையும் துக்கத்தையும் அவர் கொடுக்கல, விஷயங்களே கொடுத்துருக்க. அவர் உங்களுடைய கர்மபலமா வரக்கூடிய சுகமும் துக்கமும் இல்லை, சுகசாதனமும் துக்கசாதனமும். சுகசாதனமும் உண்மையா சுகசாதனம் ஒரு வஸ்து இல்லை, அதுவும் தெரிஞ்சுக்க வேண்டியது. இது சுகசாதனம், இது துக்கசாதனம் அப்படி லிஸ்ட் போட முடியுமா? யாராலையும் முடியாது. அது நமக்கு நம்மளுடைய ஒரு திருஷ்டியில் வச்சிருந்த ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சுகசாதனம். ஆமா, இந்த சாஸ்திர வாசனையினால சஜ்ஜன சங்கம், சாஸ்திர வாசனை, விசாரம், எப்படி எல்லாம் எந்த ஆங்கிள் விஷயத்தை பாக்குறது, சம்சார அனுபவம், இதெல்லாம் இருக்கக்கூடிய அனுபவத்தினால வருது. வயசாக கூட வராது. வயசாகவோ வயசோ இது ஒரு காரணம் கிடையாது. அது நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ சரிப்படுத்துவதா இருந்தா அவ்வளவுதான். இல்லாத எத்தனை வயசானாலும் வராது. ஒருவேளை அவருடைய பக்குவம் எப்படி இருக்கு, நம்மளுடைய கஷ்டத்தையும் தான் கிரகிக்க முடியும், சந்தோஷத்தை கிரகிக்க முடியாது. நம்ம பக்குவமா இருக்குன்னு ஒருவேளை சந்தோஷ ஸ்திதியிலும் கிரகிக்க முடியாது. ஏன் சந்தோஷம் அனுபவிச்சுட்டு இருக்கிறவனுக்கு அந்த சந்தோஷத்தை உள்ளுக்குள்ள வச்சுட்டு நாடகம் பண்ண தெரியும், பண்ண முடியும். துக்கத்தை வச்சுட்டு அவ்வளவு பண்ண முடியாது. ஒருத்தர் இப்போ ஒரு இது சொல்ற, அப்பைய தீட்சிதரை பரீட்சை பண்றதுக்கு அவருக்கு உண்மானம் வந்துருச்சுன்னா என்ன சொல்லுவா, பேசுவா, பார்க்கலாம். ஏதோ ஒரு காய் கொடுத்தான்னு சொல்லுவா, கதையில அவனோட காய் ஏதோ காய் கொடுத்தா, அந்த காய் சாப்பிட்டா உடனே பைத்தியம் வரும். பைத்தியம் வந்தா இவர் என்ன பேசுறது பார்க்கலாம். உண்மத்த பஞ்சாயத்து ஒரு ஸ்தோத்திரமே பண்ணான்னு சொல்றாரு. இப்போ என்ன எப்போ நம்மளுடைய இந்த நாடகம் எல்லாம் வெளியில் வரும்னு கேட்டா, இந்த மனசனுடைய இந்த புத்திக்கு சாரதின்னு வித்தியும் இருக்கேன். அந்த புத்தி சாரதி வேலை பண்ணாம இருந்தால் உடனே நம்மளுடைய ஸ்திதி எல்லாம் வெளியில் வரும். அத்தனை வரைக்கும் இப்படி எல்லாம் நாடகம் பண்ணிட்டு இருந்தாலும் உண்மையா அந்த பக்குவத்தை உள்ளுக்குள்ள வர்றதுக்கு பிரயத்னப்படலை என்றால் ஏதோ ஒரு கட்டத்துல வெளியில் வரலாம். எப்போனா இந்த மனசுக்கு மேல புத்தியோட கண்ட்ரோல் இருக்கு இல்லையா, அது போயிடுச்சுனால் இருக்கிற எல்லா சாபல்யமும் வெளியில் வரும். எல்லா சாபல்யமும் வெளியில் வரும். பல பேருக்கும் எப்ப தெரியும், ரொம்ப வயசானதும் தெரியும். எப்படி சொல்லுவா, வயசானவரும் சின்ன குழந்தைகளும் ஒரே மாதிரி சொல்லுவா இல்லையா, ஒரே மாதிரி சொல்லுவா இல்லையா. என்ன காரணம்? அது சாபல்யம், அது கஷ்டம், அது இருக்க வேண்டிய விஷயம். அது பெரிய ஒரு யோகியதை கிடையாது. ரொம்ப வயசானவரும் குழந்தைகளும் ஒரே மாதிரின்னா அது ஒரு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பிரசன்டேஷன் இல்லை. அது நின்றாத. ஏன் கேட்டா, சாப்பிடுறதுக்கு அது வேணும் இது வேணும், எவ்வளவு கொடுத்தாலும் இன்னும் கொடு இப்படி இல்லை, அங்கே போனோம் இங்கே போனோம், அவர் என்ன அழிச்சுட்டு போகல, இவர் என்ன அழிச்சுட்டு போகல, அவர் கவனிக்கல இவர் கவனிக்கல மாதிரி கொஞ்சம் ஏதாவது சொன்னா ரொம்ப ஒரு சந்தோஷமா போறது. இதுக்கு என்ன பேர் வச்சிருக்கோம் லோகத்துல? நிஷ்கலங்கமா இருக்கிறது. நிஷ்கலங்கம் இல்லை, இது மௌத்தியம். அது மௌத்தியம் பேர. குழந்தை பண்றதா இருந்தா அது அழகா தெரியுது. ஏன்னா குழந்தைக்கு அந்த வயசுல அந்த பக்குவம் வருவதற்கு வாய்ப்பே இல்லை. அதனால குழந்தை பண்றதா இருந்தா அதுக்கு ஒரு அழகு இருக்கும், அழகா இருக்கும். இப்ப நம்மளெல்லாம் இப்போ நமக்கு புத்தி இருக்கு, சாரதி இருக்கிறதுனால ஏதோ ஒண்ணு வேணும், சாப்பிடறதுக்கு வேணும்னு நினைச்சா வேண்டாம். இவாளெல்லாம் என்ன நினைச்சிருவான், வேணும் சொன்னா என்ன நினைச்சிருவான், வேண்டாம் நீ சொல்றதுக்கு நமக்கு சாமர்த்தியம் இருக்கு, புத்தி சாரதி இருக்கிறதுனால. அப்ப அந்த சாமர்த்தியம் இருக்காது. அப்ப அந்த புத்தி சாரதி போனா கூட மனசு அப்படியே பேலன்ஸ்டா இருக்கணும்னா என்ன வழி? இந்த புத்தி சாரதி எப்பொழுதும் வச்சுட்டு இருக்க முடியாது, போயிடுவது. அது போனாலும் நான் எப்படியே இருக்கேன், அதை என்னால இப்போ கண்ட்ரோல் பண்ண முடியணும்னா அந்த சாதனை இருக்கணும். அந்த சாதனை இல்லாம பேசிட்டே இருக்கிறதா இருந்தால் அந்த உள்ளுக்குள்ள அந்த பக்குவதை இருக்கிறது இல்லைன்னா எல்லாம் வெளியில் வந்துடும்.
இப்படி எல்லாம் மகானா இருந்தவர் இப்படி இருக்கா, பல பேர் தெரியும். இப்படி எல்லாம் மகானா உலகத்தில் உபன்யாசங்கள் எல்லாம் பண்ணி பல பேரை நல்ல வழியில் கொண்டு வந்த மகானா இருந்தவர் வயசானப்புறம் இப்படி இருக்கா, பேசுறது என்னமோ பேசிட்டு இருக்கா, எது கொடுத்தாலும் இப்படியே அழிந்து சின்ன ஒரு கால வலி வந்தா உடனே பண்ணிட்டு இருக்கா, எல்லாரையும் சகிச்சுட்டு இருக்கா, இப்படி ஆகி போயிடுச்சு. ஒன்னும் ஆகி போகல. உண்மையா அந்த சாதனை கிடையாது. அதுதான் காரணம். உள்ளுக்குள்ள அது வரல, வெளியில் தான் வருது. அதனால அப்படி இருக்கிறது. அதை யாரையும் தப்பு சொல்றது இல்லை. அது கவனிக்காம இருக்கிறதா இருந்தால் அந்த புத்திசாரி போயிருக்கிற எப்போ நம்மள விடும் தெரியாது. விட்டாலும் இப்படி இருக்கணும், எந்த ஒரு சொரூபத்தை வெளியில் காமிச்சுட்டு இருக்கணும், அந்த சொரூபத்தை மரணம் வரைக்கும் காமிச்சுட்டு இருக்கணும் தான் நம்மளுடைய உத்தேசம். அது காணிக்கணும்னா உள்ளுக்குள்ள அந்த சாதனை இருக்கணும். இல்லைன்னா எல்லாம் வெளியே வராதும் நம்மளால ஒன்றும் நியமனம் பண்ண முடியாது. அது எனக்கு இந்த புத்தி சாரதி போனாலும் ஐக்கியம் வந்தாலும் நிஷ்கலமானதான் இருக்கும். அப்படி எந்த கன்ஃபர்மேஷனும் இல்லை, இருக்கணும் நான் அப்படி இருக்கணும். இதுக்கெல்லாம் புத்தி போறதுன்னா மனசுக்கு மேல இருக்கிற ஒரு கண்ட்ரோல் இருக்கு. அது போறதுக்கு பெரிய கஷ்டம் ஒன்றும் இல்லை. எப்போ வேணும்னா போகலாம். அது போனப்புறம் கூட நாம் வெளியில நம்ம காமிச்ச சொரூபம் வேற விதமா வரக்கூடாது இல்லையா? நான் எப்படி எல்லாம் பக்குமதியா இருக்கும், பக்குவமா இருக்கும். இன்னும் சில நாள் காமிச்ச அது போறது பெரிய கஷ்டம் இல்லையா? இப்படி இருக்காரு ஐயோ சொல்ற மாதிரி. அதுக்காக சாதனை இருக்க பேசிட்டு இருந்தா ஒண்ணும் வராது. வேற எங்கே போயிட்டு பிரம்மஸ்ரீ பத்தி சொல்லு. சரி, நெக்ஸ்ட் என்ன 11th இருக்கேன். அதுக்கப்புறம் 18th இருக்க மாட்டேன். ஆனா இந்த சத்சங்கத்துல பேசுறதும் ஒரு சாதனை தான்.